வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்னைக்கு நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு மிளகு வறுவல் அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நண்டு மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ப்ளூ கலர் நண்டு எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன கலர் நண்டு வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன அவைலபிள் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. அந்த நண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 kg நண்டு. ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசம், ஒரு சின்ன சைஸ் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு சில்லு அளவு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுதாங்க இந்த நண்டு மிளகு வறுவலுக்குரிய மசாலாவே. இந்த 3 பொருட்கள் தான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ மசாலா தயாராகிடுச்சு, இது இருக்கட்டும். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வானொலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருந்ததும் இதில் 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நண்டு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இது நல்ல 30 பல் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நண்டு வறுவல் மட்டும் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் வேகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கோம். மிளகு, சீரகம், கசகசா, தேங்காய், அவ்வளோதாங்க. இந்த 4 பொருள் இருந்தாலே போதும். ஈஸியாக ஒரு மிளகு வறுவல் நம்ம செஞ்சிடலாம். இந்த நண்டுக்கு மிளகு தான் நல்லா ஒரு காரம் கிடைக்கும். அதனால் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுதான் மசாலா நண்டு மிளகு வறுவலுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் வேகவும் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நண்டு வேகணும், நல்லா வேகட்டும். இந்த நண்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். நண்டுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்காதீங்க. இப்போ நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. அப்புறம் திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக சட்டுன்னு நம்ம சுலபமான முறையில் நண்டு மிளகு வறுவல் செஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.